ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ எந்த மாதிரி டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த மறக்காம செக் பண்ணி ஆகணும். அந்த என்ன 3 விஷயம், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். ஸோ நீங்க எந்த ஒரு ஆட் ரன் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் தான் நீங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இல்ல நான் ஆல்ரெடி என்னோட ஃபேஸ்புக் ஆட்ஸா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்தாலும் சரி, நீங்க இந்த 3 விஷயத்த கம்பல்சரி டிஃபைன் பண்ணி ஆகணும். அது என்ன 3 விஷயம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க கம்பல்சரி டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ என்ன எப்படி டிஃபைன் பண்ணும்போதுனா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மேலா ஃபீமேலா, அவங்களோட ஏஜ் என்ன மாதிரி ஏஜ் ஃபேக்டர்ல இருக்கணும், அண்ட் சேம் டைம் அவங்க எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ல இருப்பாங்க, அதாவது இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்களா, ஃபேஸ்புக்ல இருப்பாங்களா, இல்ல லிங்க்டின்ல இருப்பாங்களா, இல்ல ப்ரொஃபஷனல்ஸ் பீப்புள் தான், இல்ல உங்களுக்கு பப்ளிக் பீப்புளா, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்ணும். முக்கியமான ஒண்ணு டீடைல் டார்கெட்டிங் ஒன்று இருக்கும். அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ அவங்களோட கேட்டகரி என்ன, அதான் கேட்டகரி மீன்ஸ் அவங்க ஜாப் ப்ரொஃபைல் இருப்பாங்களா, இல்ல ஸ்டூடெண்டா, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை டிஃபைன் பண்ணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ஸ். உங்களோட ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க காட்ட போறது உங்களோட ஆட்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டியில என்ன மாதிரி திங்ஸை நீங்க ஆட் பண்ணணும், வீடியோ ஆட் ரன் பண்ணலாமா, இல்ல போஸ்ட் ஆட் ரன் பண்ணலாமா, இல்ல ஜிஃப் ரன் பண்ணலாமா, இல்ல கரோசல் ஆட்ஸ் ரன் பண்ணலாமா, ஸோ அதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அட் லாஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆட் காப்பி. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆட்ஸ் கரெக்டா டிஃபைன் பண்ணிடுறாங்க, ஆட்ஸ் கூட கிரியேட்டிவிட்டி கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுறாங்க. பட் இந்த ஆட் காப்பில நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இந்த 3 டாபிக் தான் முக்கியமான ஒண்ணு உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல வந்து நீங்க எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவு உங்களோட லீடோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லீடோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பட் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேக்ல இருந்து வர போறோம் ஆட் காப்பி. ஸோ இந்த ஆட் காப்பி பத்தி கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆட்ஸ் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஆட் காப்பி வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஆட் காப்பினா என்ன? நிறைய பேர் வந்து ஆட் காப்பினா என்னன்னு சொல்லிட்டு தெரியாமலே நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆட் காப்பினா டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. நீங்க வந்து உங்க ஃபேஸ்புக்காக நீங்க ரன் பண்ண போற ஆட்ஸ், அந்த ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டுக்கு மேல இருக்கும். ஸோ அதுல இருக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூக் பாயிண்ட். அது என்ன ஹூக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி பிசினஸ் ரன் பண்ணாலும் சரி, அதுக்கு கரெக்டான ஹூக் பாயிண்ட் இருக்கணும். அதாவது ஹூக் பாயிண்ட் எதை மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, அட்டென்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி, அட்டென்ஷன் பிசினஸ் ஓனர்ஸ், ஸோ அட்டென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து, இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ற மாதிரியோ, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினோ இல்ல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஹூக் பாயிண்ட் நீங்க கண்டிப்பா உங்களோட ஆட்ஸ் செட் பண்ணிடணும். அது ஒண்ணு. செகண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஒன்ஸ் நீங்க அட்டென்ஷனும் ஊக்கும் செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றீங்க, அந்த ஆட்ஸ் ரன் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு லைவா. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றீங்க அதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க டிஃபைன் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் சேம் டைம் இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ஒரு கால் டு ஆக்ஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட்டா இருக்கணும். ஸோ ஒன்னு ஊக் பாயிண்ட், அதாவது அட்டென்ஷன் அண்ட் ஊக் பாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங், என்ன மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றீங்க. தேர்ட் வந்து பெனிஃபிட், அதனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, கடைசியா ஒரு கால் டு ஆக்ஷன். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் டிஸ்கிரிப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்றதே இல்லை. ஏதோ ஒரு ஆட் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லைன்ஸ் போட்டா அது ஆட் காப்பின்னு சொல்றாங்க. பட் அது ஆட் காப்பி கிடையாது. ஒரு ஆட் காப்பினா கண்டிப்பா ஹூக் பாயிண்ட் இருக்கணும், ப்ராப்ளம்ஸ் சால்விங் இருக்கணும், பெனிஃபிட் இருக்கணும், கால் டு ஆக்ஷன் இருக்கணும். இதுதான் ஒரு ஆட். ஓகே, இப்போ உங்க டெமோ ஒன்று காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன் ஒரு ஒர்க் பாயிண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் காப்பி. ஸோ அந்த ஆட் காப்பிக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த காட்டுறேன். ஸோ டிஜிட்டல் வே, இது யாரும் எனக்கும் தெரியாது. ஸோ இவங்க கிரியேட் பண்ண மெத்தட் பாருங்க. இதுதான் நான் ஒர்க் பாயிண்ட் சொன்னேன். அதாவது எடுத்த ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரகிளிங் வித் ஒரு ஆன்லைன் விசிபிலிட்டி.
ஸோ உங்களோட ஆன்லைன் விசிபிலிட்டி நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு கிராப் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். அதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு கரெக்டான ஊக் பாயிண்ட் நீங்க கேட்கணும். ஸோ உங்க பிசினஸ் ரிலேட்டட் கொஸ்டினை நீங்க கரெக்டா கேட்டா மட்டும்தான் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஊக் பாயிண்ட் நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிசினஸ் நான் பண்ணிட்டு தான் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன். நான் என்ன மாதிரி கொஸ்டின் ஊக் பாயிண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அறிவு உங்க பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போது ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஊக் பாயிண்ட் வைப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்கன்னா, ஸ்ட்ரகிளிங் வித் ஆன்லைன் யூசபிலிட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ வெப்சைட் ஸ்டக் இன் டிஜிட்டல் டார்க் ஏஜஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வச்சிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஊக் பாயிண்ட் சொல்றேன். ஸோ உங்க பிசினஸ்க்கான கரெக்டான ஊக் பாயிண்ட் வந்து நீங்க செட் பண்ணணும். இஸ் யுவர் பிசினஸ் லாஸ்ட் இன் டிஜிட்டல் க்ரௌட். ஸோ இதுக்கு மாதிரி நீங்க கரெக்டான ஒரு ஊக் பாயிண்ட் உங்க பிசினஸ் செட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஊக் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், இல்ல ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். இதுதான் ஊக் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ இந்த இஷ்யூ வந்து நாங்க சால்வ் பண்றோம். ஸோ எங்ககிட்ட டெடிகேட்டான ப்ரூவன் டெக்னாலஜி இருக்கு. இதுக்கு நாங்க ஃபாலோ பண்ண 12 ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்களோட ஊக் பாயிண்ட் சொல்லிட்டு அந்த ஊக் பாயிண்ட் நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க, அதுதான் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்டா இருக்கணும். ஸோ அதான் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களோட டீம் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பண்ண வேண்டாம் பரவாயில்ல. இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ ஊக் பாயிண்ட்னா என்ன ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பெனிஃபிட்ஸ். என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் நீங்க தருவீங்க ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா ஆட் பண்ணணும் கைஸ். இதுதான் முக்கியமான ஒண்ணு. இது நீங்க எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து பெனிஃபிட்டை கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து அட் லாஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான வந்து ஆட் ஃபார்மேட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஆட் காப்பில ஊக் பாயிண்ட் இருக்கு, பிளஸ் வந்து கரெக்டா ப்ராப்ளம் சால்விங் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அப்புறம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன். இந்த மாதிரி தான் உங்க பிசினஸ்க்கான ஆட் ஃபார்மேட்டை நீங்க ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஆடுக்கு வந்து குவாலிட்டியான லீட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இது அப்புறம் வந்து இது உங்களை எல்லா ஆடும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தா இங்க வந்து பார்த்தா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஊக் பாயிண்ட் இருக்கு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஆனா இங்க பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணல. ஸோ இந்த ஆடு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆடு பாருங்க. ஸோ அதே மாதிரி ஊக் பாயிண்ட் வேற மாத்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்ஸை ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரே கம்பெனி தான், டிஃப்ரெண்ட் ஆட்ஸை ட்ரை. இங்க வந்து ஊக் பாயிண்ட் மாத்திருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவங்களோட பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கால் டு ஆக்ஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற எதாவது எடுத்துப்போம். இப்போ நம்ம காசா கிராண்ட் எடுப்போம். ஸோ காசா கிராண்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க எப்படி ட்ரை பண்றாங்க, ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ காசா கிராண்ட்ல இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும். அவங்க வில்லா பிளாட்ஸ் அது மாதிரி செல் பண்ணுவோம். ஸோ இவங்களோட இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, அவங்களோட ஊக் பாயிண்ட் என்னது, பே 20% ஆன் புக்கிங். ஸோ நீங்க 20% புக் பண்ணிட்டு உங்க வீடு கிராப் பண்ணிட்டு போங்க. இதுதான் சொல்றது அட்டென்ஷன் சொல்லிட்டு. ஜஸ்ட் 20% நீங்க பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எண்ட்ல வந்து நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து அட்டென்ஷன் கிராப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டு தான் உங்க பிசினஸ்க்கு நீங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த வேர்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க பெனிஃபிட்ஸ் பாத்தீங்களா, இதுதான் சொன்னேன். ஸோ இவங்க ப்ராப்ளம் சால்விங் கிடையாது. ஸோ இவங்க டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, அட்டென்ஷன் கிராப்பிங் ஜஸ்ட் வந்து அதோட பிரைஸ் மென்ஷன் பண்ணிட்டு பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, ஒரு கால் டு ஆக்ஷன். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் சொன்னது கான்செப்ட் கிளீனா புரிஞ்சுக்கும். ஒரு அட்டென்ஷன் கிராப்பிங் அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பிசினஸ் தான். உங்க பிசினஸ் நீங்க என்ன மாதிரி சர்வீஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்புறம் பெனிஃபிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன். இதே மாதிரிதான் நீங்க உங்க பிசினஸ்க்காக ஒரு ஊக் பாயிண்ட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு கால் டு ஆக்ஷன். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் காப்பி நீங்க செட் பண்றது. நீங்க மறக்காம உங்களோட ஆட்ஸ்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஆட்ஸோட குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். Guys, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி செட் பண்றது, ஆட்ஸ்ல என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி ஆட் பண்றது பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க.